அடுத்த எனர்ஜி ஃபுட் அப்படின்னு பார்த்தா சக்கரவள்ளி கிழங்கு தான். இப்போ அது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்குது எல்லோரும் சாப்பிட்றதுனால. பட் 35லேருந்து 40க்குள்ளே தான் இருக்குது அதோட ரேட்டு. இது வந்து ஒரு நல்ல காப்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம லேடிஸோட ஸ்கின்னை வந்து நல்ல ஷைனிங்காக வைக்கிறதுக்கும் சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வைக்கிறதுக்கும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது. இதில் விட்டமின் ஏ ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளோட கண்ணுக்கும் வந்து கண் பார்வைக்கும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா லேடிஸ்க்கு வந்து நமக்கு இந்த பீரியடு இர்ரெகுலர் பீரியட் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம பாடியில் வந்து அடிக்கடி வந்து ரத்தப்போக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து எனர்ஜியாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து இது நல்ல ஒரு ஃபைபரும் கூட. எல்லா டாக்டர்ஸும் சரி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நட்ஸ் சாப்பிடுங்க, நிறைய கேஷ்யூ சாப்பிடுங்க, ஆல்மண்ட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து அது அஃபோர்டபுளாக இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சியா சீட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டுமே ஹைலி இன் ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. இதில் வந்து மெக்னீஷியம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த சியா சீட்ஸு இல்லைனா ஃப்ளாக்ஸ் சீட்ஸை நல்லா வறுத்து பொடி பண்ணி வெல்லம் இல்லைன்னா சுகர் இந்த மாதிரி சேர்த்து நெய் போட்டு கொஞ்சம் வந்து உருண்டை மாதிரி பிடிச்சி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா நல்லா அரைச்சி கூட ஒரு பனானா இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு எனர்ஜி ஃபுட்டோட கூட இதை நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பனானா தான். இதில் வந்து நல்ல பொட்டாசியம் இருக்குது. எல்லா பக்கமும் இந்த பனானா கிடைக்குது. இந்த பனானா வந்து சாப்பிடும்போது உடனே எனர்ஜி கிடைக்கும். ஸோ இந்த பனானா நீங்கள் சாப்பிடுங்க. இது வந்து நேச்சுரல் ஸ்வீட் இருக்குது இதில். ஸோ பனானா சாப்பிடும்போது நல்ல எனர்ஜியாக இருக்கும். சில பேர் சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க, காலையில் 2 பனானாவை போட்டுக்குவாங்க. இது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜியாக இருக்கும்.